அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன்பு குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 தமிழக அரசு வழங்க உள்ளது. இந்த தொகையானது எப்போது கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் குடும்பத் தலைவிகள் இந்த உரிமை தொகை பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசால் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முதன்மையானது மகளிர் உரிமை தொகை திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இத்தொகையை தமிழக அரசு ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த தொகையானது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்போது வழங்கப்படும், மேலும் குடும்பத் தலைவிகள் இந்த தொகையை பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தற்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன் கூறுகையில், மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறாத பெண்கள் அனைவரும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த விண்ணப்பங்களை தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த பரிசீலனைக்கு பிறகு இதுவரை பெற்றவர்களுக்கும் புதிய பயனாளிகளுக்கும் சேர்த்து ரூபாய் 2500 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், தற்போது ஆன்லைன் மூலமாக பெறப்பட்டு வரும் நிலையில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து பயன்பெறலாம் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் கூறுகையில், ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அப்போது மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் ரமேஷ் கூறுகையில், குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 கட்டாயம் வழங்கப்படும். இதுவரையில் வேறு ஏதேனும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வாங்கியவர்களும் சரி அல்லது இதுவரை வாங்காத புதிய பயனாளிகளாக இருந்தாலும் சரி, விடுபட்ட அனைவருக்கும் இத்திட்டத்தை தொடங்கும் போது வங்கி கணக்கில் ரூபாய் 2500 செலுத்தப்படும். தற்போது ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. மேலும் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்து உள்ளார். இதற்கிடையில் இந்த உயர்த்தப்பட்ட உரிமை தொகை முதலில் யாருக்கு கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தற்போது வழக்கமாக மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வரும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு இந்த உயர்த்தப்பட்ட ரூபாய் 2500 முதலில் வழங்கப்படும் என்றும், அதன் பிறகு விண்ணப்பித்து பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இவர்கள் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பட்டியலில் இணைக்கப்படுவார்கள் என்றும், மேலும் புதிய பயனாளிகளுக்கும் ரூபாய் 2500 வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் பயனாளிகள் செய்ய வேண்டிய முக்கிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி உங்களது வங்கி கணக்கு பயன்பாட்டில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வங்கி கணக்கு மற்றும் அரசு திட்டங்களுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் செயல்பாட்டில் இருப்பதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.